7 டைகர் ரிசர்வ் இன் 7 days ஒன் ட்ரிப்போட பார்ட் 12 இது. போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோவை பார்க்காதவங்க போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த 11 பார்ட்டோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம மரவக்கண்டி வியூ 2 தான் புக் பண்ணியிருந்தோம். காலையில் டைம் ஒரு 8:30 இருக்கும். இப்போது பகலில் பார்க்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே நைட்டில் செம பயமாக இருந்ததுங்க. சுற்றி காட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டே, லைட் வெளிச்சம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த நிலவோட வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோ இருட்டாகவும் அவ்வளோ பயமாகவும் இருந்தது. நேற்று ஈவினிங் மாயா ரோட்டில் நம்மளை அலோவ் பண்ணலைங்க. நம்ம 5:15 அந்த மாதிரி தான் மாயா ரோடுக்கு போனோம். அங்கே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்மளை அலோவ் பண்ணல. சரி, மார்னிங் ஒரு 6 o'clockலாம் எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தா போக முடியலங்க. நைட்டு வெளியே வாங்கி சாப்பிட்டோம், அது செட் ஆகலை. ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு. நைட்டு தூங்கவே ஒரு 3-4 மணி ஆகிடுச்சுங்க. காலையில் எந்திரிக்க முடியல. சரி, அதனால் காலையில் 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சு அப்படியே வெளியே இந்த மாயார் ரிவரை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற கொக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோங்க. நம்ம மொத்தம் 5 நாளைக்கு தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டே கேக்குடி வைல்ட்னஸ் கேம்ப்பு, செகண்ட் டே ஜங்கிள் ரீட்ரீட் வயநாடு, தேர்ட் டே அபேரண்யம் கெஸ்ட் ஹவுஸு, 4th டே சீக்ரெட் ஐவரி, 5th டே மரவக்கண்டி. 5 நாளைக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி திரும்பி இங்கே மரவக்கண்டியில் ஸ்டே பண்ணலாமான்னு பார்த்தோம். பட் ஆல்ரெடி புக் ஆகிருக்கு இந்த மரவக்கண்டி. வியூ 1 வியூ 2 ரெண்டுமே புக் ஆகிருக்கு. இந்த இடத்த விட்டு போகவும் வேறு மனசு இல்லை. சரி, என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் இப்போ காலையில் தான் எந்திரிச்சு மஸ்னக்குடியிலே ஜங்கிள் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குங்க, அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மரவக்கண்டி செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே தாங்க போகிறோம். காலையில் ஒரு 8:30-9 மணிக்கு இந்த வியூவை பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எவ்வளோ நேரம் இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாலும் போர் அடிக்காதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது இது. நம்மளும் கொஞ்சம் நேரம் இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு, சரி டைம் ஆச்சு நம்மளும் குளிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணோம். இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அங்கே ஜங்கிள் ஹட்டில் செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி தாங்க. ஸோ நம்ம அப்படியே அது வரைக்கும் மாயார் சிங்கார் ரோடு சுற்றுவோம். இங்கேருந்து இப்போ செக் அவுட் பண்ணிட்டு நம்ம திரும்பி மாயார் ரோடு தாங்க போகிறோம். இந்த மரவக்கண்டியே வியூ 1 கிடச்சிருந்தா கூட இங்கேயே புக் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் தாங்க இருந்தோம். இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே இறங்கும்போது கூட கடைசியாக ஒரு டைம் இந்த அழகை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு திரும்பி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கினாங்க. மரவக்கண்டிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ மாயா ரோடு வந்துட்டோங்க. இப்போ டைம் ஒரு 11 மணி இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மரவக்கண்டி ஸ்டே எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டார். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி முதுமலை சஃபாரியும் அதே மாதிரி புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அங்கே டைரெக்டாக போனால் கூட டிக்கெட் வாங்கிக்கலாம் முதுமலை சஃபாரியில். இந்த மாயார் சிங்கார ரோட்டில் இங்கே லோக்கல் சஃபாரி இருக்குங்க. 2500-3000 சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியே நீங்கள் மாயார் சிங்காரா ரோட்டில் இந்த ஜீப் சஃபாரி போகலாம். இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட நீங்கள் போகலாங்க இந்த இடத்துக்கு. கூகுளில் போய் முதுமலை டைகர் ரிசர்வ்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட் வருங்க, www.mudumalaitigerireserve.com. அதில் போயிட்டு இந்த செலக்ட் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்கன்னா இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் கவர்மெண்ட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதில் போயிட்டு மரவக்கண்டி 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் ஸ்டே பண்ணீங்களோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ரூம் அவைலபிளாக இல்லையான்னு உங்களுக்கு காட்டும். இல்லை எத்தனை கெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே செக் அவுட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட்டுன்னு காட்டும். அது நீங்கள் ஜிபேவோ இல்லை யூபிஐயோ எதுலேயோ போய் பே பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தான் சஃபாரியாகவும் முதுமலை சஃபாரியும் இதே மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரே கூட்டமாக இந்த சஃபாரி வண்டியில் நின்றுட்டு இருந்ததுங்க. எனக்கு போகும்போதே தெரியும் கரடி தான் இருக்கும், கரடியை தான் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் போய் கேட்டோம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் கரடி அப்படின்னாங்க. சரி, எவ்வளோ டைம் தான் நம்மளும் இந்த கரடியை பார்க்குறது, போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கரடியை மட்டும்தான் இந்த மாயா ரோட்டில் பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. ஒரே கூட்டமாக இருந்தது. சரி, நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த கரடியை பார்த்துக்கலாம், எப்படியும் அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கும்ன்ட்டு நம்ம அப்படியே போயிட்டோங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று தெரியுது பாருங்கள், ஓரமாக நின்றுட்டுருக்கு. அதிலேருந்து காலேஜ் பசங்க நினைக்கிறேன் கீழே இறங்கி ஏதோ வீடியோ ஃபோட்டோ ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்த டைமில் இங்கே டைகர் மூமெண்ட்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க மாயா ரோட்டில்.
இந்த ரோட்லலாம் காரை விட்டு கீழவே இறங்கக்கூடாதுங்க, பர்மிஷனே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து காரை விட்டு இறங்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறதே கிடையாதுங்க. நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இறங்க வேண்டிய சுச்சுவேஷன்னா இறங்கலாங்க, இல்லைனா சும்மா இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி ரோட்டில் கீழே இறங்கக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தானது. எப்போ எங்கே என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. யானை இருக்கலாம், இல்லை புலி இருக்கலாம், டக்குன்னு எதாவது வந்து அட்டாக் பண்ணாலும் பண்ணிவிடுவோங்க. அதனால் இந்த மாதிரி ரோட்லலாம் கீழே இறங்காதீங்க. மாயா ரோடு முடிச்சுட்டு அப்படியே நம்ம சிங்கார ரோடு வந்துட்டோங்க. எப்படியும் எதுவும் சைட் ஆகாதுன்னு தெரியும் இந்த அடிக்கிற பையில். சரி, சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தோங்க. இந்த சிங்கார ரோட்டில் எதுவுமே சைட் ஆகலைன்னா கூட இந்த ரோட்டில் போகிறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எப்பயும் போல் சிங்கார ரோட்டில் நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகலைங்க. இதுதான் மசனகுடி டு ஊட்டி போகிற ரோடு. இதுக்கு முன்னாடி ரைட் எடுத்தால் அச்சக்கரை ரோடு, சீக்கிரட் ஹை வரைக்கும் அப்படி தான் போகணும். இது வந்து இப்போ ரைட் எடுத்தால் இது வந்து பொக்காபுரம் ரோடு. இந்த பொக்காபுரத்தில் தான் இந்த ஜங்கிலட் இருக்குங்க. நம்ம போயிட்டுருந்த கொஞ்சம் தூரத்துலேயே ஒரே கூட்டமாக இருந்ததுங்க. எதுக்குடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அதுவும் இவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க இந்த ரோட்டில் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோங்க. சைட்லலாம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு அவங்களாம் போயிட்டுருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் லெஃப்ட் சைடில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு மாடு ஒன்று படுத்துட்ருக்குங்க அடிபட்டு. சரி, நம்மளும் காரை நிப்பாட்டி இறங்கலான்னும் போது இந்த பக்கம் ரைட் சைடில் வந்துட்டு இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இல்லை நீங்கள் போங்க, நிப்பாட்டாதீங்க கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாடுக்கு எப்படி அடிபட்டதுன்னு தெரிலங்க. ஏதோ புலி அடிச்சிருச்சா இல்லை இந்த சென்னா ஏதாவது அடிச்சிருச்சா என்னன்னு தெரில. அடிபட்டு ஒரே ரத்தமாக இருந்தது. நம்மளை அங்கே காரை நிப்பாட்டவே விடல, வீடியோவும் எடுக்க விடலைங்க. என்னன்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, அடிபட்டுருச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அங்கேருந்து. இந்த ரோட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ரெசார்ட் இருந்ததுங்க ஃபஸ்ட்டெல்லாம். அந்த ரெசார்ட்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து யானை நடந்து போகிற வழி இந்த இடம்லாம் அப்படின்ட்டு இங்கெல்லாம் ரெசார்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட ஒரு 20 ரெசார்ட் கிட்ட இந்த பொக்காபுரம் ரோட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ரெசார்ட் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி ரைட் சைடில் ஒரு கோயில் தெரிந்து பாருங்கள். இதுதான் பொக்காபுரம் மாரியம்மன் கோயிலுங்க. நம்மளும் ஜங்கிள் அட் ரெசார்ட்டு ரீச் பண்ணிட்டோங்க. நம்மளும் இங்கே கார் பார்க் பண்ணிட்டு ரிசப்ஷனில் போய் நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணிட்டு வந்தோடனே இவர் வந்தாருங்க. இவர் வந்துட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் நம்ம ரூம் கிட்ட வச்சிடுவாங்க. கீ எடுத்துகிட்டு நம்ம கூட ஒரு மேனேஜராக என்னன்னு தெரியல, அவர் வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்தார். அவர் சொன்னார், இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து ஃபென்சிங்கே கிடையாது, ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சுற்றி ஃபென்சிங்கே கிடையாது, எப்போ வேணால் எந்த அனிமல்ஸ் வேணாலும் உள்ளார வரலாங்க. நானே யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துருக்கேங்க. இந்த ரெசார்ட்குள்ளே சென்னாயெல்லாம் ஓடி வருவாங்க, வைல்ட் டாக்ஸ் எல்லாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அவ்வளோ மானுங்க, எனி டைம் இங்கே வந்து மான் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். மசனக்குடியிலே ரொம்பவே ஒரு லக்ஸுரி ப்ரீமியமான ஒரு ரெசார்ட்னால் இது தாங்க. அதே மாதிரி அவர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபென்சிங் கிடையாது, எப்போ வேணால் என்ன வேணால் உள்ளார வரலாம். நைட்டில் வரும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சினா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நைட் டைமில். நீங்கள் தனியாக வெளியே வந்துடாதீங்க, டார்ச் இல்லாமல் வெளியே வந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டே வந்தாருங்க. இது ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டிங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம போனது வந்து சம்மர் டைமு, ஃபெப்ரவரி மாதம், ஒரே ட்ரையாக இருந்ததுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இதே நீங்கள் மான்சூன் டைம் வந்து ஜூன் ஜூலை மாதத்துலலாம் வந்தீங்கன்னா ட்ரையாக இருக்கிறதுலாம் ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனாக இருக்குங்க. ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரூமுமே அவ்வளோ கிளாஸாக இருந்ததுங்க. 3 பேர் தங்கிக்கலாங்க தாராளமாக. இங்கே வந்து பாத்ரூமு டாய்லெட் ரெண்டுமே செப்பரேட்டாக இருந்ததுங்க. இது வந்து பாத்ரூமு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டாய்லெட்டுங்க. ரூம் அவ்வளோ நீட்டாக செமையாக இருந்ததுங்க ரூமு. நம்மளும் ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு காலையில் வேறு சாப்பிடல, அதனால் சரி சாப்பிட போகலாம். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி சரி இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு போயிட்டு இருந்தோங்க. அவ்வளோ மான் கூட்டங்க இந்த ரெசார்ட்குள்ளே.
உங்களுக்கு முன்னாடி தடுத்து பாருங்கள், அதெல்லாம் யானை சாணிங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, நேற்று வந்திருக்கு போல் உள்ளார. ஆனால் சரியான வெயிலுங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் நின்றுட்டுருந்தார். சரி ஏன் அங்கே நின்றுட்டுருக்காருன்னு தெரில. சரி போய் அவர்கிட்ட என்னன்னு கேட்கலான்ட்டு போனோங்க, எதுக்கு அங்கே சும்மா நின்றுட்டுருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேத் எடுத்து பாருங்கள், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்குது, ஃபென்சிங் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேவே கம்ப்ளீட்டாக இப்போ இல்லை போலாங்க. நம்மளும் போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட பேச்சு கொடுத்தவங்க, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை உங்களை மாதிரி வர கெஸ்ட்டு வந்து வழி மாதிரி போயிடக்கூடாது, அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி யாராவது கெஸ்ட் இந்த பக்கம் வந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதுக்குள்ளே லெப்பர்டு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இந்த மாதிரி மதியான டைம்லேயே ஒரு மணிக்கு அந்த மாதிரி வந்திருக்கு போலங்க இந்த லெப்பர்டு. இந்த மழை காலத்தில் இந்த மான்சூன் டைமில் வரணுங்க இங்கே. இந்த ப்ராப்பர்ட்டியே செம்மையாக இருக்குங்க. இப்போ எல்லாம் ட்ரை சீசனால் எல்லாமே காஞ்சி போய்ட்டு இருந்ததுங்க. அந்த லெப்பர்டு இது வழியாக தான் வந்ததாங்க. இங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குல்லங்க, அங்கே தண்ணி குடிக்க வந்திருக்கு போல் அந்த லெப்பர்டு. சென்னாயும் அடிக்கடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும் போலாங்க. 3 நாள் முன்னாடி கூட சென்னாய் இந்த ரெசார்ட்குள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி யானை அப்பப்போ வந்துடுமாங்க இங்கே. இந்த ஜங்கிள் ஹட்டில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்டே இருக்குங்க. ஒன்று வந்து கிளாசிக்கு, இன்னொன்று வந்து ப்ரீமியம்மு, இன்னொன்று வந்து டீலக்ஸ் டென்ட்டுங்க. நம்ம வந்து டீலக்ஸ் டென்ட்டு தான் புக் பண்ணியிருந்தோங்க. நம்ம புக் பண்ண டீலக்ஸ் டென்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,700 ஏதோங்க. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாம் இவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த ப்ரீமியம் ரூமும் ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸ் தாங்க, 11,600 700. இந்த ப்ரீமியம் ரூம்லாம் இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸு, இந்த ஹாலிடே டைம்லலாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 16,000 கிட்ட வருங்க ப்ரைஸு. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரிகிறது தாங்க டைனிங் ஹாலு, ரொம்ப பெரிய டைனிங் ஹாலு. நம்ம ஃப்ரைடே தாங்க இங்கே புக் பண்ணி வந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக புக்டாக இருந்ததுங்க. ஏகப்பட்ட கெஸ்ட் இருந்தாங்க. ஃபுட்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி இவங்க வச்சுருக்க ஃபுட்டு வெரைட்டி அவ்வளோ வெரைட்டி இருந்ததுங்க. 11,600 இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யோசித்தேன். பட் ஆனால் 3 வேளை ஃபுட்டு அவ்வளோ வெரைட்டி இருந்ததுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
நம்மளும் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30க்கு அப்படியே மாயார் சிங்கார் ரோடு போகலான்னு சாப்பிட்டுட்டு போயிட்டோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி, சின்ன லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருந்ததுங்க இங்கே உள்ளாரையே. ஈவினிங் டைமில் இங்கேயே வந்து ஆல்கஹால்லாம் சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேணுமோ ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கேரம் விளையாடிக்கிட்டு, ஆல்கஹால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மசனக்குடியிலே ஆல்கஹால் சர்வ் பண்ணுற ஒரே ரெசார்ட் எதுனா இதுதான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வேறு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மசனக்குடியிலே ஒரு லக்ஸுரி ப்ரீமியமான ஒரு ரெசார்ட்டுங்க இது. அதே மாதிரி இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூலில் இறங்கி விளையாடிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தெரியறது தாங்க வந்து நீலகிரி மலை. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ட்ரை சீசன்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது. மான்சூன் சீசன்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. மான்சூன் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்க. இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் இந்த ரெசார்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசார்ட்டில் எனி டைம் பார்த்திங்கன்னா மான் உள்ளாரையே இருக்குங்க. ரூம் பக்கத்துலேயே இருக்கும். ஃபேமிலியோடு இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை, இங்கே ரூம்லேயே இருந்தாலே போதுங்க. அவ்வளோ வெரைட்டிஸான பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியுங்க. அதே மாதிரி உங்கள் கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதே மாதிரி புது புது வீடியோ போட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.